ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ், நம்ம கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு சப் டாபிக்ஸா டீச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, யூடியூப் வீடியோஸ் மூலியமா உங்ககிட்ட. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கிர்ச்சாஃபோட லாஸ். கிர்ச்சாஃப் மொத்தம் எத்தனை லா டிரைவ் பண்ணியிருக்காரு? 2 லா இல்லையா. ஒன்னு கரண்ட் லா, அனதர் ஒன் இஸ் வோல்டேஜ் லா. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் லா பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. Kirchhoff's current law works on the principle of law of conservation of charge. Okay, மறந்துடாதீங்க, law of conservation of charge. current lawக்கு இன்னொரு பேர் என்ன? junction law இல்லையா. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? net current at the junction is 0. fine. நீங்க ஸ்கூல்ல வந்து current towards the junction positive, away from the junction negative அப்படின்னு படிச்சிருக்கலாம். பட் நம்ம எதை வேணா பாசிட்டிவ் எதை வேணா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஃபைன். பட் கரண்ட் வந்து நெட் கரண்ட் வந்து ஜங்ஷன்ல 0வா இருக்கும். அவ்வளவுதான் சினாரியோ. R1 I1 I2 இதோட ரெசிஸ்டன்ஸ் R2 and I3 ரெசிஸ்டன்ஸ் R3 R4 I4. net current I net is equal to 0. So I1 plus I2 will be equal to I3 plus I4. இதான் சினாரியோ. புரிஞ்சுதோ? ஏன்னா I1 I2 டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் போகுது, I3 I4 அவே ஃப்ரம் ஜங்ஷன் போகுது. அதனால நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இது கரண்ட் லா. நெக்ஸ்ட் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லாக்கு இன்னொரு பேர் என்ன? எஸ், லூப் லா. Kirchhoff's voltage law. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, in a closed circuit net potential will be 0. so net potential வரும்போது அதோட EMF and potential drop இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா will be equal to 0வா இருக்கும். இதுதான் வோல்டேஜ் லால சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு closed loop எடுப்போம். எக்ஸாம்பிள் இதான் பேட்டரி, அதோட EMF E and resistance R, external resistance capital R, current வந்து I. ஓகே, நான் என்ன சொன்னேன்? sum of EMFs plus potential drop will be equal to 0 இல்லையா. இது இன்னும் கிளாரிஃபைடா எழுதணும்னா sum of EMFs plus sum of potential drop will be equal to 0. கண்டிஷன் என்னன்னா, நான் கரண்ட் லூப் எடுக்கிறேன் இல்லையா, அது கரண்டோட டைரக்ஷன்ல எடுத்தேன்னா EMF பாசிட்டிவா எடுக்கணும், பொட்டென்ஷியல் டிராப்பை நெகட்டிவா எடுக்கணும். EMFக்கும் பொட்டென்ஷியல் டிராப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நான் பேட்டரியை வச்சு கிரியேட் பண்ணினா அதை வந்து EMFன்னு சொல்லுவேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுல ஒரு பொட்டென்ஷியல் டிராப் கிரியேட் ஆகும்ல, அதான் பொட்டென்ஷியல் டிராப். அதான் IRன்னு நான் போட்டிருக்கேன். புரியுதா? EMFன்றது பொட்டென்ஷியல் டிராப்பை நம்ம கிரியேட் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுல கிரியேட் ஆகுறது நார்மல் பொட்டென்ஷியல் டிராப், அது IRன்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு கரண்ட் போற டைரக்ஷன்லயே நம்ம லூப் எடுத்தோம்னா EMF பாசிட்டிவ், கரெக்ட், மைனஸ் பொட்டென்ஷியல் டிராப் வந்து மைனஸ் இல்லையா, நெகட்டிவ் I into R. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கார்ல ஸ்மால் r, I into small r ஈக்குவல் டு 0. இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா I is equal to E by capital R plus small r கிடைக்கும். ஃபைன். இது நம்மளோட வோல்டேஜ் லா. அண்ட் வோல்டேஜ் லா ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ கரண்ட் வந்து சார்ஜ் கன்சர்வேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, வோல்டேஜ் லா வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. புரிஞ்சுதோ? ஃபைன். நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போடுவோமா? ரைட். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எப்போ நம்ம இந்த லாஸ்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்? ஸோ நம்மளால ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டே பிடிக்க முடியல, அப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி டைரக்டா V is equal to IR வச்சு போட முடியல அப்படின்னா நம்ம இந்த லூப் ரூலு இல்லை கரண்ட் ரூல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் வேல்யூவோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோ வாட் எவர் பொட்டென்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த பொட்டென்ஷியல் ட்ராப்பை வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். இந்த மாதிரி இருக்கு.
1 ohm, 2 ohm, 3 ohm, again 3 ohm, இது 2 ohm to 1 ohm and EMF வந்து 10 volt, ரைட்? இங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம நேம் பண்ணிடுவோம் A, B, C, D. கரண்ட் ஃப்ரம் த பேட்டரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க and current flowing in the branch BD என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு சினாரியோ இந்த மாதிரி உங்களோட புக்ல, ஸ்கூல் புக்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போது சிமெட்ரி மெத்தட் மாதிரி இருக்குன்னு தோணலாம். ஆனா நீங்க லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிட்டு சார் சிமெட்ரி மெத்தடா தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. சிமெட்ரி பத்தி ஃபுல்லா நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, லைன் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? இங்க பார்த்தோம்னா டயக்ராம் சேமா இருக்கு, ஆனா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதனால சிமெட்ரி மெத்தட்ல வராது. அண்ட் இதை வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்மளால ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இருக்கிற பார்ட் என்ன, கிர்ச்சாஃபோட ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஓகே, இப்போ கிர்ச்சாஃபோட ரூல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் I1 plus I2 எடுத்துப்போம், ரைட்? தென் I1 amount of current 2 ohmல போகுதுன்னு எடுத்துக்கலாம். I2 amount of current 3 ohmல போகுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 1 ohmல I1 minus I3 போகும். இப்போ இங்க 3 ohm இருக்கு, இங்கேயோ 3 ohm இருக்கா? எங்க 3 ohm இருக்கோ அங்கெல்லாம் சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். ஸோ இப்போ இங்க I2னா இந்த இடத்துலயும் I2 தான் பாஸ் ஆகும். இங்க 2 ohm இருக்கு, அப்போ மேல இருக்க 2 ohmல I1 பாஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க 2 ohmலயும் I1 தான் பாஸ் ஆகும். ஸோ நம்ம சர்க்கியூட்டோட கரண்ட்ஸை ட்ரா பண்ணியாச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லூப் எடுக்கணும். நான் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளா என்ன பண்ணுவேன்னா கரண்ட் போற டைரக்ஷன்லேயே லூப் எடுத்துவேன், இல்லைன்னா கிளாக் வைஸா எடுத்துக்கிறேன். ஸோ கிளாக் வைஸா எடுத்துக்கிறேன். இங்கேயும் ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறது ABDA சர்க்கியூட்டுக்கு. ABDA லூப். ABDA வந்து இந்த பார்ட். ஓகே, இதுல நான் என்ன பண்றேன்னா இப்படி கிளாக் வைஸா வந்து லூப் டைரக்ஷனை எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், லூப் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா அது பொட்டென்ஷியல் ட்ராப் கொடுக்கும். அந்த பொட்டென்ஷியல் ட்ராப்னா நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஸோ அப்போ -2 into I1 சொல்லலாமா? -2 into I1. தென் திரும்ப 1 ohmக்கு லூப்போட சேம் டைரக்ஷன்ல போறாருனால -1 into I1 minus I2. I3 எழுதியிருக்கேன், இது I2. தென் இந்த I2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாருல, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். +3 into I2 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2I1 minus I1 plus I2 plus 3I2 equal to 0 வரும். That is 3I1 equal to -4I2 கிடைக்கும். அப்போ I1 நம்ம என்னன்னு எழுதலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். 3I1 equal to 4I2 இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த லூப் எடுப்போம், ADCA. ஓகே, ADCA. அந்த லூப்ல EMF இருக்கு. சேம் வே நான் என்ன பண்றேன், கிளாக் வைஸ்ல எடுக்கிறேன். எடுத்தேன்னா 10 volt பாசிட்டிவ்ல எடுக்கணும். ஸோ 10. ஃபைன். அண்ட் I2 வந்து லூப்போட சேம் டைரக்ஷன் இருக்கு, அதனால -3I2. அகெயின் 2 ohm I1 வந்து சேம் டைரக்ஷன் இருக்கு, -2 into I1. தென் 1 ohmக்கு I1 plus I2 கரண்ட் தான் போகும், அதுவும் லூப்போட சேம் டைரக்ஷன், அதனால -1 into I1 plus I2 அப்படின்னு போடும், equal to 0. ஸோ 10 -3I2 -2I1 -I1 -I2 equal to 0. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 equal to I1லாம் சேர்த்திங்கன்னா 3I1 ஆகிடும். ஈக்குவல் டு அந்த சைட் போகிறதுனால பாசிட்டிவ் ஆக்கிட்டேன், +4I2 இல்லையா? நம்மளுக்கு ஆல்ரெடி ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 3I1 is equal to 4I2ன்னு சொல்லிட்டு. அப்போ 3I1 4I2 ரீப்ளேஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், டோட்டலாக 8I2
ஈக்குவல் டு 10 வரும். இப்போ I2 வேல்யூ 10/8 வரும். 10/8 ஆம்பியர். இதை நீங்க 5/4 ஆம்பியர்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ரிலேஷன் இருக்குல்ல, அப்போ I1 அதை வச்சு போட்டிங்கன்னா 3I1 is equal to 4I2ல, அப்போ 4/3 டைம்ஸ் ஆஃப் I2 வந்து 5/4. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா I1 will be 5/3 ஆம்பியர். ஸோ பிரான்ச் பிடியில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிடியில் போகிற கரண்ட் I1 மைனஸ் I2 இல்லையா? அப்போ I1யும் I2வையும் நீ மைனஸ் பண்ணினா பிடியில் போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் 5/3 மைனஸ் 5/4. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 மைனஸ் 15/12 இருக்கும். ஸோ 5/12 ஆம்பியர். ஓகே, தென் பேட்டரியில இருந்து வர கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? பேட்டரியில இருந்து வர கரண்ட் இந்த I1 பிளஸ் I2. அப்போ ரெண்டு கரண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். தட் இஸ் 5/3 பிளஸ் 5/4. அப்போ 20 பிளஸ் 15/12 தட் இஸ் 35/12 ஆம்பியர். ரைட்? ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இன்னும் ஃபர்தர் சம்ஸ் கூட போட்டு அதுல இருந்து ரொம்ப கிளாரிஃபைடா எப்படி நம்ம ஃபர்தர் சம்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல வேற வேற மாடல்லாம் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? பை.